செங்குந்தர் அருள்மிகு மாரியம்மன் 108 லிட்டர் நெய் அபிஷேகம் செய்து சிறப்பு அலங்கார பூஜை நடைபெற்றது. சேலம் அம்மாப்பேட்டை செங்குந்தர் அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவில் ஆடி திருவிழா நிறைவு முன்னிட்டு செங்குந்தர் ஸ்போர்ட்ஸ் கிளப் சார்பில் 2ஆம் ஆண்டு விழா முன்னிட்டு உற்சவர் மாரியம்மனுக்கு 108 லிட்டர் நெய் அபிஷேகம் செய்து சிறப்பு அலங்கார பூஜை நடைபெற்றது. இதனை முன்னிட்டு ஆலய மூலஸ்தானத்தில் காட்சியளிக்கும் மூலவர் மற்றும் உற்சவர் செங்குந்தர் மாரியம்மனுக்கு திருமஞ்சள், பால், தயிர், பஞ்சாமிர்தம், தேன், இளநீர், மஞ்சள், குங்குமம், விபூதி, அரிசி மாவு, சந்தனம் போன்றவற்றால் சிறப்பாக அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து ஆலய வளாகத்தில் உற்சவர் மாரியம்மனை அபிஷேக கேடயத்தின் மேல் அமர்த்தி 108 லிட்டர் நெய் அபிஷேகம் செய்து மகா தீபாராதனை காட்டப்பட்டது.
ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அபிஷேகத்தை கண்ணுக்கு விருந்தாக கண்டு களித்தனர். பின்னர் மூலவருக்கு வெள்ளி கவசம் அணிவிக்கப்பட்டு வெள்ளை சாமந்தி, ரோஜா உள்ளிட்ட நறுமணம் மலர் மாலைகளுடன் எலுமிச்சை பழ மாலை அணிவிக்கப்பட்டு சிறப்பாக அலங்கரித்தனர். அபிஷேக கேடயத்தின் மேல் உற்சவர் மாரியம்மனுக்கு தங்க கவசம் அணிவிக்கப்பட்டு மலர் மாலை சூட்டி அலங்கரித்ததும் மூலவர் மற்றும் உற்சவர்களுக்கு நெய்வேத்தியம் சமர்ப்பித்து பம்பை நாதஸ்வர மேளதாளங்கள் முழங்க கோபுர ஆரத்தி, நட்சத்திர ஆரத்தி, பஞ்ச கற்பூர ஆரத்தி காட்டி உதிரி பூக்களால் அர்ச்சனை செய்து மகா தீபாராதனை காட்டப்பட்டது. அபிஷேக அலங்கார பூஜைகளை ஆலயத்தின் அர்ச்சகர் குப்புசாமி சிறப்பாக செய்திருந்தார். சிறப்பு அழைப்பாளர்களாக சேலம் மாவட்ட அறங்காவலர் குழு நியமன தலைவர் முருகன், அம்மாபேட்டை மண்டல குழு தலைவர் தனசேகர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இந்நிகழ்ச்சி ஏற்பாடுகளை செங்குந்த ஸ்போர்ட்ஸ் கிளப் தலைவர் சப்தகிரி சிவகுமார், செயலாளர் கோபிநாத், பொருளாளர் தம்பிதுரை, துணைத் தலைவர் செல்வராஜ், துணை செயலாளர் செண்பகநாதன், நிர்வாக கமிட்டி வெங்கடாச்சலம், ராஜ்குமார், சம்பத்குமார், திருஞானம், சந்திரசேகர், ஞானசேகரன் மற்றும் அனைத்து உறுப்பினர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். மேலும் நிகழ்ச்சியில் செங்குந்தர் அருள்மிகு குமரகுரு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் மற்றும் மாரியம்மன் திருக்கோவில் அறங்காவலர் குழு தலைவர் சோமசுந்தரம், அறங்காவலர் செல்வம், முருகன் மற்றும் செயல் அலுவலர் விமலா ஆகியோர் கலந்து கொண்டனர். கலந்து கொண்ட அனைவருக்கும் விபூதி, குங்கும பிரசாதத்துடன் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. அருள்மிகு செங்குந்தர் மாரி திருவிழாவை முன்னிட்டு இன்றைய தினம் சிறப்பான ஒரு நன்னாளிலே ஆடிப்பெருநாளுடைய சிறப்பு தினத்தை முன்னிட்டு செங்குந்தர் ஸ்போர்ட்ஸ் கிளப்பின் சார்பாக சுமார் 38 ஆண்டுகளாக இந்த செங்குந்தர் ஸ்போர்ட்ஸ் கிளப் சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறது. இந்த ஸ்போர்ட்ஸ் கிளப்பின் சார்பாக இந்த தினம் 2ஆம் ஆண்டு அபிஷேக அலங்கார ஆராதனுடைய கட்டளையை ஏற்று சிறப்பாக நடத்தி கொண்டு வருகிறார்கள். அதனை முன்னிட்டு இன்றைய தினம் மூலஸ்தான செங்குந்தர் மாரியம்மனுக்கு பாலபிஷேகம், தயிர் அபிஷேகம் மற்றும் பல வகை அபிஷேகம் செய்து அதனைத் தொடர்ந்து பூர்த்தி விழாவாக நெய் அபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து நமது உற்சவமூர்த்திக்கும் அதே போல பால், தயிர், நெய், இளநீ போன்ற வாசனை திரவங்கள் அடங்கிய அபிஷேகமும் நிறைவாக இப்பொழுது நெய் அபிஷேகம் 108 லிட்டர்
நெய் அபிஷேகம் நடைபெற்று சிறப்பு செய்தார்கள். இதனைத் தொடர்ந்து சிறப்பு அலங்காரமும் அதனைத் தொடர்ந்து அன்னதான நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது. இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடத்திய இந்த செங்குந்தர் ஸ்போர்ட்ஸ் கிளப்புடைய தலைவர் சப்தகிரி கே சிவகுமார் அவர்களும், செயலாளர் நமது கோபிநாத் GVR அவர்களும், பொருளாளர் தம்பிதுரை பிகாம் அவர்களும், அவரோடு இணைந்து துணைத் தலைவர்கள், துணை செயலாளர்கள், நிர்வாக கமிட்டி உறுப்பினர்கள் ஆக அனைவரும் ஒன்றிணைந்து இந்த நெய் அபிஷேகங்களாக சிறப்பாக நடத்தியுள்ளார்கள். அவருக்கு பெற்று நீரோடி வாழ எல்லாம் அல்ல செங்குந்தர் மாரியம்மனுடைய திருவிடையும் அருள்மிகு குமரகிரி தண்டாயுதபாணி சாமியோடு வேண்டி பிரார்த்தித்துக் கொண்டு இந்த சிறப்பான நிகழ்ச்சிக்கு வந்த இந்த அனைவருக்கும் சார்பாக மனமார்ந்த நன்றியை நிர்வாகத்தின் சார்பாக அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். செங்குந்தர் மாரியம்மன் திருக்கோவில் திருவிழாவை முன்னிட்டு செங்குந்தர் ஸ்போர்ட்ஸ் கிளப் சார்பாக இன்று 108 லிட்டர் நெய் அபிஷேகம் செய்து அம்மனுக்கு சிறப்பு வழிபாடு செய்யப்பட்டுள்ளது. பக்தர்கள் அனைவரும் பலன் பெற்று நன்மையை கேட்டுக்கொள்கிறோம்.